ஒரு வழியா இப்ப ஐயனார் துணை சீரியல்ல நிலா அந்த வீட்ட விட்டு போறதா முடிவே எடுத்துட்டாங்க. இத சோழன் தான் வந்து அந்த இடத்துக்கே இவங்கள தள்ளினவர். இவர் நடந்துக்கிட்டது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்தா கூட, அப்பப்போ மனசுக்குள்ள தோணுது. ஏன் நான் அப்படி ஏன் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தோணுது. அது முழுசா தான் செஞ்ச தவற உணரலாம் இல்ல அவர் அப்படிங்கிறது இன்னைக்கு எபிசோட்லயும் தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவரு நிலாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. கால் பண்ணா அவங்க ஃபோன் எடுக்க மாட்றாங்க. எடுக்காம தன்னோட ஃப்ரெண்டு திவ்யாவோட காஃபி குடிக்க போயிட்டு, "எனக்கு உங்க ஹாஸ்டல்ல இடம் வேணும். என் ரிலேட்டிவ் வீட்லேருந்து வரதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க நிறைய கஷ்டப்பட்டு காலைல எனக்கு சாப்பாடுலாம் கட்டி குடுக்குறாங்க. நான் உங்க ஹாஸ்டலுக்கு வந்துடுறேன்." அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இது நடுவுல இப்ப சோழன் என்ன பண்றாரு, பாண்டிகிட்ட வந்து "உனக்கு கூட என்ன பார்க்கவே பிடிக்கலையாடா?" அப்படின்னா வந்து "எனக்கு முன்னாடி தான் உன்ன பார்க்க பிடிக்காதுடான்னு" பாண்டி பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருந்தா அப்புறமா ஒரு ஆறுதல்லாம் சொல்ல, "இல்ல நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? பண்ணது தப்பு தான். இருந்தாலும் நான் தானடா அவங்க ரூம்குள்ள போனேன்" அப்படிங்கிறாரு. "நீ தானடான்னா? உன்ன மொதல்ல அவங்க அப்படி பார்க்குறாங்களா? அந்த மாரி இல்லல்ல. அந்த மாரி எண்ணமே இல்லாத ஒருத்தங்க நம்மள நம்பி நம்ம வீட்ல இருக்கும்போது, நீ பேசாம ரூம்குள்ளார போய்க்கிட்டு, நான் உன் புருஷன் பக்கத்துல படுப்பேன் அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா அவங்களுக்கு இருந்திருக்கும். அத நீ புரிஞ்சுக்கவே இல்லையா?" அப்படிங்கிற மாரி பாண்டி கேட்டுட்டு இருக்கும்போதே, அங்க வானதி வந்துடுறாங்க. அவங்க வந்து இவருக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாரி மூஞ்சிய தூக்கிட்டு இருக்காருன்ட்டுலாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு வந்து கண்ண மூடிக்கோ அப்படிங்கிற மாரி எடுத்து நீட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா கீ செயின். இதான் நம்ம காதல் சின்னம். ஒரு பையன், ஒரு பொண்ணு. உனக்காக நான் அவ்ளோ யோசிச்சு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு? உன் பைக்கு சாவியில மாட்டிக்கோ அப்படிங்கும்போதே இவர் வேகமா வந்துடுறாரு. வந்துட்டு காதல் சின்னமா, காதல் சின்னம் தூக்கி போட்டோம்னா, ஏன் அவனுக்கு வேணா வந்து நீ காஸ்ட்லியா ஏதாவது வாங்கி தர வேண்டியது தானே? அவன் மட்டும் உனக்கு காஸ்ட்லியா எல்லாத்தையும் வாங்கி தருவான். ஒரு பிராண்டட் ஷர்ட்டாச்சும் வாங்கி குடுக்கலாம்ல. ரூ. 30 கீ செயினு, ரூ. 100 பர்ஸ்ன்னு வாங்கி குடுக்குறீங்க அப்படின்னு இவர் திட்டிட்டு இருக்காரு. இவர் கோவத்த காமிச்சிட்டு இருக்க, அவங்க உடனே வந்து இந்த ஆள் இருக்க வரைக்கும் நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு வந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்றாருன்னா வந்து, சரியான கிரிஞ்சு குழந்தடா உன் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதில இப்ப நிலா என்ன பண்றாங்க, அந்த ஹாஸ்டல் பார்க்கவே போறாங்க. அங்க ஷேர்ட் ரூம் போதும் ரூ. 7,000 அப்படின்னா, அவங்க 3 மாசம் அட்வான்ஸ் குடுங்கங்கிறாங்க. இவங்கள்ட்ட அவ்வளோ காசு இல்லங்கிறாங்க. உடனே அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, 1 மாசம் அட்வான்ஸ் தான் அதுவும் முடியாது. 1/2 மாசம் அட்வான்ஸ்ன்னு பேசி, எப்படியோ பேச்சுவார்த்தைலாம் நடத்தி, 1/2 மாசம் அட்வான்ஸ மட்டும் குடுக்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 30ஆம் தேதி மிச்ச பணத்த குடுக்குறேன்னு பார்த்து முடிவு பண்ணிட்டு, நேரா கிளம்பி இப்ப சேரன பார்க்க வராங்க. சேரன் இது தெரியாம உட்காருப்பா, சாரிப்பா, பெரிய தப்பு தான்ப்பா, அது மன்னிச்சிருப்பா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே, இல்லண்ணா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் என்ன முடிவு எடுத்தாலும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் அந்த வீட்ட விட்டு கிளம்புறேன். இதான் நல்லது. கிட்டக்க தான் இருக்கு. நான் அடிக்கடி வருவேன் ஹாஸ்டல்லேருந்து. நீங்க என்ன பார்க்க வரலாம். நீங்க தான் என் கார்டியன்னு இருக்கணும். எல்லாம் ஓகே. ஆனா வந்து நான் அங்க இருக்க மாட்டேன் இதுக்கப்புறமா அப்படின்ன உடனே, சரி ஓகேன்னு இப்ப சேரனும் வேற வழி இல்லாம முடிவு பண்ணிட்டாரு. இந்த விஷயம் சேரனுக்கும் பல்லவனுக்கும் மட்டும் தான் முதல்ல தெரியுது. பாண்டியும், சோழனும் வீட்டுக்குள்ள நுழைய, எல்லாரும் சோகமா இருக்கறத பார்த்து என்னாச்சுன்னு கேட்டா, நிலா உள்ளார பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லவன் டக்குன்னு போய் அவங்க அண்ணன் சட்ட காலர பிடிச்சு, "சந்தோஷமாண்ணா உனக்கு? சந்தோஷமா? இப்ப அண்ணி வீட்ட விட்டே போணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க." அப்படின்னா, "எதுக்கு? அவ ஏன் போணும்?" அப்படின்னா வந்து, "அப்புறம் எந்த மூஞ்சிய வச்சுட்டு நான் இருன்னு சொல்றதுங்கிறாரு சேரன். வெளில நிலா வந்த உடனே வந்து பல்லவன் அழ ஆரம்பிக்க, "நீ அழாதடா! நீ அழுதா என்னால தாங்க முடியாது. நான் போறேன்னு எதுவும் சொல்லாதங்கும்போதே வந்து, "நீ தயவு செஞ்சு போகாதீங்கங்க. நான் வேணா போயிடுறேங்கிறாரு சோழன். இந்த ட்ராமாலாம் எனக்கு வேணாம். நான் கிளம்புறேங்கிறாங்க இப்ப நிலா. உடனே வந்து, "அண்ணா நீயாச்சும் சொல்லுண்ணா. என்ன பல்லவனையும் சொல்ல மாட்ற?" அப்படின்னா, வந்து, "அவ போகட்டும், விடு" அப்படின்னு சேரனும் கோவமா கத்திட்டு இருக்காரு. கோவமா கத்திட்டு, "நீ பண்ண காரியத்துக்கு அவ இங்க இருக்க முடியாது. எந்த நம்பிக்கையில இருக்கிறது இங்க? நம்ம வீடு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு, இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவ கிளம்பட்டும்" அப்படின்னு சொல்ல, வெளில நடேசன்லாம் சோகமா உட்காந்துருக்காரு. "அவள் பறந்து போனாலே" பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க சிச்சுவேஷனுக்கு. இப்ப அப்படியே அவங்க கிளம்ப போறாங்கங்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதை போற போக்க பத்தி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நௌவையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.